The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Oh, you think I know a whole lot? எனக்கு அதிகமாக தெரியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Yeah, you get your brain all worked up and it can't even work itself. உங்களுடைய மூளை எல்லாவற்றையும் சிந்தித்து வைக்கிறீர்கள், ஆனால் அதுவோ தன்னில் தானே கிரியை செய்யாது. You know all the books and all the answers. உங்களுக்கு எல்லா புத்தகங்களையும் எல்லா பதில்களையும், all the Greek and all the Hebrew, that ain't got no place for the dove to roost. Right. எல்லா கிரேக்கு எபிரேய பாஷைகளும் தெரியும், ஆனால் புறா வந்து அமரத்தக்கதாக அங்கே எந்த இடமும் இல்லை. அது உண்மை. But you know it all, then the dove can't lead because you know too much. ஆனால் நீங்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், இருந்தும் புறாவினால் உங்களை நடத்திக் கொண்டு போக முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். The lamb don't claim to know nothing. எதையும் அறிந்திருப்பதாக செம்மறி ஆட்டுக்குட்டி உரிமை கோரினதில்லை. It's got to have somebody else to lead it. அதை நடத்தி கொண்டு போவதற்கு அதற்கு இன்னொரு நபர் அவசியமாய் இருந்தது. That's it. மகிமை, அதுதான் காரியம். Don't know nothing. Amen. ஒன்றையும் அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆமென். The only thing I know is Christ Jesus died to save me. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், என்னை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு மரித்தார் என்பதே ஆகும். Down through California is a guy coming, had a sign on the front. அங்கே கலிபோர்னியாவின் ஊடாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை எழுதி தொங்க வைத்துக் கொண்டிருந்தான். He said, I'm a fool for Christ. And on the back said, whose fool are you? அதில் நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாள் என்றிருந்தது. அவனுடைய முதுகு பக்கத்தில் நீங்கள் யாருடைய முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்தது. That's right. Become a fool to the world that you might be led by the Holy Ghost. அது உண்மை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்காக நீங்கள் உலகத்துக்கு ஒரு முட்டாளாகி விட்டீர்கள். Because the sons and daughters of God are led by the Holy Ghost. ஏனென்றால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். Romans 8:1 said, there's therefore now no condemnation to them that are in Christ Jesus, that walk not after the flesh, but the Spirit. ரோமர் 8:1 கூறுகிறது, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று. Walk not after the wolf, but the dove. Amen. ஓநாயின்படியாய் நடவாமல் புறாவின்படியாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஆமென். Doc used to sing a song, fill my way every day with love, as I walk with the heavenly dove. டாக் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடுவான். பரலோக புறாவினோடு நான் நடந்து போகையிலே ஒவ்வொரு நாளும் என் பாதையிலே அன்பினாலே நிரம்பும். Let me go all the while with a song and a smile. நான் எந்த நேரத்திலும் ஒரு பாட்டுடனும் ஒரு புன்னகையோடும் என் வழியெல்லாம் இருக்கும்படியாய் செய்யும். Fill my way every day with love. என்னுடைய பாதையை அன்பினால் நிறையும். What a peaceful day it'll be for the Brenham Tabernacle or any other church or any individual when they'll forfeit their rights. Amen. To become a lamb. What's the question, Brother Branham? ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக ஆக அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் ஒதுக்கி தள்ளும் பொழுது பிரென்ஹாம் ஜெப கூட்டத்தாருக்கு அல்லது மற்றெந்த சபைக்கும் அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அது என்ன ஒரு சமாதானமான நாளாயிருக்கும். What's the question, Brother Branham? கேள்வி என்ன சகோதரன் பிரென்ஹாம்? Come back to a lamb. Come back to be gentle. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் திரும்பி வாருங்கள். சாந்தமாய் இருக்க திரும்பி வாருங்கள். Come back to know nothing. Come back to just submit yourself to Christ. ஒன்றையும் அறிந்து கொள்ளாதிருக்க திரும்பி வாருங்கள். கிறிஸ்துவுக்கு உங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்க திரும்பி வாருங்கள். Don't try to know nothing. முயற்சிக்காதீர்கள். ஒன்றையும் அறிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். Just walk meekly, quietly, humbly, gently, and the dove will lead you. சாந்தமாய், தந்தடி இல்லாமல், தாழ்மையாய், சாதுவாய் நடவுங்கள். புறாவானது உங்களை வழிநடத்தும். But whenever you go to listen to that gossip, whenever you go to get that temper up,
ஆனால் நீங்கள் அந்த வம்பு பேச்சுக்கெல்லாம் செவி கொடுக்க போகும்போது, அந்த கோபத்தை அதிகப்படுத்த போகும்போதெல்லாம், whenever you go to thinking you got a right to do this and do that, the dove just takes your flight and goes on away. இதை செய்ய அதை செய்ய எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளும் போதெல்லாம் புறாவானது உங்களை விட்டு எழும்பி பறந்து போய்விடும். Then you don't have it anymore. அதன் பிறகு நீங்கள் அதை உடையவர்களா இருக்க முடியாது. Now she's not very far from me this morning, church. சபையே, அவள் உங்களை விட்டு அதிக தூரத்தில் இல்லையே. She's sitting right out there on the limb of peace, waiting for your nature to be changed. Amen. அவள் அதோ அங்கே சமாதான கிளையின் மேல் அமர்ந்து கொண்டு உன்னுடைய சுபாவம் மாறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். ஆமென். What you need today is to submit all your rights. இன்றைக்கு உங்களுக்கு அவசியமாய் இருப்பதெல்லாம் உங்களுடைய உரிமைகள் யாவற்றையும் ஒப்புவித்து, is to let God lay you down and shave all your rights off of you. Amen. உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களிடத்திலிருந்து வடித்து போடும்படியாய் அனுமதிப்பதே ஆகும். ஆமென். Could you imagine how a little old lamb, old fleece hang over? ஒரு சின்ன பழைய செம்மறி ஆட்டுக்குட்டி அதன் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் ரோமத்தை எல்லாம் வடித்து போட அனுமதிப்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? That's his rights, yeah. Burn it up. அது உண்மை. ஆம், உரிமைகளை எரித்து போட அனுமதிக்கிறது. And then just lay up on the shearing table. They know what's best for him. மயிர் கத்தரிக்கும் மேஜையின் மேல் அப்படியே படுத்து கிடப்பது, அவனுக்கு எது மேலானது என்பது அவர்களுக்கு தெரியும். Take all his rights away from him, shear all, how cool and light he runs. அவனுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போட்டு அதை அப்படியே வடித்து போட்ட பின்னர் அது எவ்வளவு கவலையின்றி பாரமின்றி ஓடி போகிறது. He's happy and jumps around and has a big time. என்ன அவன் சந்தோஷமாய் இருக்கிறான், துள்ளி குதித்துக் கொண்டு சந்தோஷிக்கிறது. Yes sir, if you forfeit your rights, that's what you get. ஆமையா, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் இழக்கும் போது உங்களுக்கு கிடைக்கின்றது இதுவே. But you got to forfeit your rights and let the word of God shave all the world off of you. ஆனால் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை அவசியம் இழந்து உங்களிடத்தில் உள்ள உலகம் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையானது வடித்து போடவும், Take all the habits of the world away. உலக பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களிலிருந்து நீக்கி போடவும் அனுமதியுங்கள். And you become a new creature in Christ. அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆவீர்கள். Here some time ago over in Africa, I was talking to an old saint. இங்கே சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் நான் ஒரு வயதான பரிசுத்தவானிடம் பேசிக் கொண்டிருந்தேன். He said, Brother Branham, I know you believe in the supernatural. அவர், சகோதரன் பிரண்ணாம், இயற்கைக்கு மேம்பட்டதில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் அறிவேன் என்று கூறினார். I said, certainly my brother. நான் அதற்கு நிச்சயமாக என் சகோதரனே என்றேன். He said, years ago I used to think I was somebody. அவர் சொன்னார், வருஷங்களுக்கு முன்பாக நான் என்னை யாரோ ஒருவர் என்று வழக்கமாக நினைத்துக் கொள்வேன். So I thought I was really a Christian. உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்தேன். And he said then up in our church I had to climb a hill where I stopped my little car. பின்னர் உயரே நம்முடைய சபையில் நான் ஒரு சிறு குன்றை ஏற வேண்டி இருந்தது. அங்கே நான் என்னுடைய மோட்டார் வாகனத்தை நிறுத்தினேன். It said I had to climb a hill about 300-400 yards to get around the bushes and things getting up. நான் ஒரு 300 அல்லது 400 கஜ தூரத்துக்கு மலையின் மேல் ஏற வேண்டி இருந்தது. அப்படி ஏறும்போது புதர்கள் முதலானவைகளை சுற்றி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. And said we'd have prayer meeting up there. எங்களுக்கு அங்கே உயரே ஒரு ஜெப கூட்டம் இருந்தது என்றார். And said I thought I was really a Christian. பின்னும் அவர் தொடர்ந்து, உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். He said I know all the Bible. எனக்கு வேதத்தில் எல்லாமும் தெரியும். I studied all the Hebrew. I studied all the right pronunciations of the words. நான் எல்லா எபிரேய பாஷையையும் படித்திருக்கிறேன். வார்த்தையின் எல்லா சரியான உச்சரிப்புகளையும் படித்திருக்கிறேன். And said anybody walk up to me, I could talk to him like that about the Bible. என்னிடத்தில் யார் வந்தாலும் அதுபோன்று அவர்களிடத்தில் வேதத்தை குறித்து என்னால் பேச முடியும். I know what I was talking about. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். He said one night I was going up to church. மேலும் அவர், ஒரு நாள் இரவு நான் சபைக்கு போய்க் கொண்டிருந்தேன். There'd been a lot of conflict in our church. எங்களுடைய சபையில் அதிகப்படியான போராட்டம் இருந்தது. Said this little parties against one another, you know how it is. ஒருவருக்கு எதிராக இன்னொருவராக சிறு சிறு கூட்டங்களாய் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி எழும்புவார்கள் என்று அவன் கூறினான். I said yes sir. நான் அதற்கு ஆமையா என்றேன். He said I rode up the hill, I was walking, and all at once I become conscious
that somebody was following me. மேலும் அவர் மலையின் மேல் போகும் பாதையில் நான் நடந்து போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று என்னை யாரோ பின் தொடர்வது போன்று உணர்ந்தேன். And said, I thought I'd wait just a little bit for whoever it was to catch up, and I talked to him a little while as we went up the road. சற்று நேரம் காத்திருந்து அது யாராய் இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து அவனுடன் நடந்து போகையிலே அவர்களுடனே பேசலாம் என்று நான் நினைத்தேன் என்றார். You know, that's kind of a good thing. You just wait a little while. உங்களுக்கு தெரியும் அது ஒரு விதமான நல்ல காரியம், சற்று நேரம் காத்திருப்பது என்பது. And says as I walked up the hill, said I come up, a man come up the hill. மேலும் அவர் மலையை நோக்கி நடந்து நான் போகையில் மலையின் மேல் வந்தேன். ஒரு மனிதன் மலையின் மேல் வந்தான். And said he had a bundle on his back that was way bigger than man. அவனுடைய முதுகின் மேல் ஒரு மூட்டை இருந்தது. அது ஒரு மனிதனை காட்டிலும் பெரிதாய் இருந்தது. And said he was just a panting and a blowing and making his little short steps trying to get up. அவன் மூச்சு வாங்கிக் கொண்டு பெருமூச்சு விட்டுக்கொண்டு குறுகிய அடியெடுத்து வைத்து மேல் நோக்கி நடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். And I said, fella, can I help you pack this load up here? நான் அவனிடத்தில் இந்த மூட்டையை மலையின் மேல் கொண்டு சேர்க்க நான் உதவி செய்யலாமா என்று. He said, no, I got to pack it. அதற்கு அவன் வேண்டாம், நானே அதை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றான். So I looked at his hands. So I knew that it was a vision. நான் அவனுடைய கரங்களை பார்த்தேன். அப்பொழுதுதான் அது ஒரு தரிசனம் என்று நான் அறிந்து கொண்டேன். He had scars in his hands. அவருடைய கரத்தில் வடுக்கள் இருந்தது. So I fell down and I said, Lord, are you packing the sins of the world in that sack? நான் அப்படியே கீழே விழுந்து, கர்த்தாவே, உலகத்தின் பாவங்களை அந்த மூட்டைக்குள் வைத்து நீர் சுமந்து கொண்டு போகிறீரா என்று. He said, no, I'm just packing yours. அதற்கு அவர், இல்லை, நான் உன்னுடைய வேலை தான் சுமந்து கொண்டு போகிறேன். Just getting you up the hill, just so you can get up. நீ உயரே ஏறி போகும்படியாய் நான் மலையின் மேல் கொண்டு போகிறேன் என்று கூறினாராம். That's the way it is. அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. If we just look around, we find out he's packing ours. நாம் மட்டும் சற்று சுற்றி பார்ப்போமானால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு போகிறதை நாம் கண்டறியலாம். Just doesn't it make you feel little? உன்னை அது சிறுமைப்படுத்தவில்லையா? Our wicked, cruel heart, just because we can do it. நம்மால் செய்ய முடியும் என்ற காரணத்தால் நம்முடைய கொடூர கேடுள்ள நெஞ்சம். Here some time ago, I was hunting. As you know, I love to hunt. இங்கே சமீபத்தில் நான் வேட்டையாடி கொண்டிருந்தேன். நீங்கள் அறிந்துள்ளபடியாய் வேட்டையாட எனக்கு அதிக விருப்பம். And there was a wicked guy in that country. அந்த தேசத்தில் ஒரு பொல்லாத மனிதன் இருந்தான். He was a wicked fella. அவன் ஒரு பொல்லாதவனாய் இருந்தான். And he used to make fun of me because I wouldn't shoot does and fawns. அவன் என்னை பார்த்து கேலி செய்வது வழக்கம். ஏனென்றால் நான் பெண்மானையும் குட்டிகளையும் சுடமாட்டேன். I said it's brutal. அது கொடூரமானது என்று கூறுவேன். I said, won't you be a real clean hunter and shoot the old bucks and things that's old and ready to die? நீ ஏன் ஒரு உண்மையான நல்ல வேடனாய் வயது சென்றதும் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறதுமான வயதான மான்கள் மற்றவர்களை ஏன் சுடக்கூடாது? God gave them to us. Let them young mothers and saints. தேவன் அவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாலிப தாய்மார்கள் முதலானவைகளை விட்டுவிடுங்கள் என்று கூறியிருந்தேன். He said, oh, you're a chicken-hearted preacher. Kept telling me like that. அதற்கு அவன், ஓ, நீர் ஒரு கோழி குஞ்சு இருதயம் உள்ள பிரசங்கி என்பான். அந்த விதமாகவே என்னை கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். I said, now look, if I was hungry and I wanted one of those fawns, I believe God let me have it. நான் சொன்னேன், இப்பொழுது கவனி, நான் பசியாய் இருந்து எனக்கு அந்த மான் குட்டிகளில் ஒன்று வேண்டியதாய் இருந்தால் தேவன் அவைகளில் ஒன்று எனக்கு கிடைக்கும்படியாய் செய்வார் என்று நான் நம்புகிறேன். But just to shoot it, just to act smart. சமர்த்தன் என்று காட்டுவதற்காக நான் சுடமாட்டேன். Wait, fill a wagon up. அவனோ ஒரு வண்டி நிறைய அவைகளை சுட்டுக் கொண்டு போவான். And he went and made him a call, some kind of a whistle. அவன் போய் தனக்கென்று ஒரு விதமான சத்தத்தை உண்டாக்கும் ஒரு கருவியை உண்டு பண்ணி, and he could blow that whistle and sound just exactly like a little fawn calling. அதை அவன் ஊதுகையில் அந்த சத்தம் அப்படியே ஒரு மான்குட்டி சத்தமிடுகிறது போலவே இருக்கும். One day we was in the bushes together. ஒரு நாள் நாங்கள் இருவருமாக புதருக்குள் இருந்தோம். I shamed him. I said, I'd be ashamed of myself. நான் அவனிடம் கோபித்துக் கொண்டு நான் என்னை குறித்தே வெட்கப்படுகிறேன் என்று கூறினேன். Kill 8 or 10 fawns one time if you could. முடிந்தால் ஒரே நேரத்தில் 8-10 மான்குட்டிகளை கொலை செய்தல். Does and everything, just to act smart.
எல்லா விதமான காரியங்களும் செய்து மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன் போன்று நடந்து கொள்வான். Maybe cut the hind quarters off and leave the rest of it lay there. மானின் பின்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு மீதியானதை அங்கேயே விட்டு விடுவான். I said, நீ அப்படி செய்திருக்க கூடாது என்பே. all said you preachers are too chicken-hearted. அதற்கு அவன், பிரசங்கமார்களாகிய நீங்கள் கோழி குஞ்சு இருதயம் உடையவர்கள் என்றான். One day he stood back in the bushes. He took hold of this whistle and he screamed and sounded like a little fawn crying. ஒரு நாள் அவன் பின்னாக புதிரில் நின்று கொண்டு அந்த ஊதலை எடுத்து உறக்க ஊதினான். அது மான் குட்டிகள் அழுவது போன்று செவியில் கேட்டது. Just as he did that, a beautiful doe stuck her head out, come stomping out. அவன் அப்படி செய்த மாத்திரத்தில் ஒரு அழகான பெண்மான் அதன் தலையை வெளியே நீட்டி கால் ஊன்றி வெளியே வந்தது. You could see her big brown eyes looking. அதனுடைய பழுப்பு நிற கண்களை அது பார்த்து கொண்டிருக்கிறதை காண முடிந்தது. She was startled. She was looking around. அவளோ திகிலடைந்து போயிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். The hunter raised down, pulled up his rifle to shoot the doe. வேட்டைக்காரன் குனிந்து அதை சுடும்படியாய் துப்பாக்கியில் குறிவைத்தான். And the doe seen the hunter. அந்த பெண்மான் வேட்டைக்காரனை பார்த்து விட்டது. But you know what? That scream of that fawn, she didn't notice that gun. ஆனால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அந்த குட்டிகளின் சத்தத்தில் அவள் துப்பாக்கியையே கவனிக்கவில்லை. She was looking for that baby. It was in trouble. அவள் அந்த குழந்தையை தேடுகிறாள். அது தொல்லைக்குள் இருக்கிறது. You know that display of real motherhood and mother love. உங்களுக்கு தெரியும், அது உண்மையான தாய் அன்பையும் தாய்மையையும் எடுத்து காட்டுகிறது என்று. That she faced that gun in the face for death, looking at that in the muzzle of that gun. அதாவது குழந்தைக்காக துப்பாக்கியின் தோட்டாவை மரணத்திற்காக சந்திக்கவும் தயார் என்பதே. You know what? That display was so great, it got next to him. என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த அன்பு வெளிக்காட்டப்பட்டது அவ்வளவு மகத்தாய் இருந்தது. அந்த தாய்மான் அவன் பக்கத்திலேயே வந்தது. He threw down his gun. அவனுடைய துப்பாக்கியை அவன் தூக்கி கீழே எறிந்தான். He ran back, grabbed it around the arms. He said, "Billy, pray for me. I've had enough of this." அவன் அப்படியே திரும்பி ஓடி வந்து அவனுடைய கரங்களினால் அணைத்துக் கொண்டு, பில்லி, எனக்காக ஜெபம் செய், இதை போதுமான அளவுக்கு பெற்றுவிட்டேன் என்று கூறினான். When he seen that display of mother heroism, அந்த தாயின் வீரத்துவம் வெளிக்காட்டப்பட்டதை அவன் கண்டான். oh, when the world sees the display of the love of God and the gallop in our human hearts, what a difference it'll be. தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதையும் தைரியத்தையும் நம்முடைய இருதயங்களில் இந்த உலகம் காணும் போது என்ன ஒரு வித்தியாசமாயது இருக்கும். When we let the dove of God come to our heart and gentleness make us meek. தேவனுடைய புறாவை நாம் நம்முடைய இருதயத்துக்குள் வர அனுமதிக்கும் போது அது நம்மை சாந்தமாயும் சாதுவாயும் ஆக்கிவிடும். There in that brush harbor back there, we stand there praying for that old boy. I led him to the Lord Jesus. அப்போது அந்த பிரஷ் துறைமுகத்தில் அந்த மனிதனுக்காக நான் அங்கே நின்று கொண்டு ஜெபித்து அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை நடத்தினேன். From then on he was a good clean hunter. அப்போதிலிருந்து அவன் ஒரு நல்ல அசுசி இல்லாத வேட்டைக்காரனானான். Sure, he thought he had a right. He'd do what he wanted to. நிச்சயமாக அவன் விரும்பினதை அவன் செய்ய அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று அவன் கருதினான். Them's on my place. They eat my alfalfa down there if they want. அவைகள் என்னுடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. அவர்கள் விரும்பும் போதெல்லாம் அங்கே என்னுடைய ஆல்பாவை சாப்பிடுகிறார்கள். I said, that's right, but it's unhuman to do that. நான் சொன்னேன், அது சரி, ஆனால் அதை செய்வது மனுஷீக தன்மை அல்லவே என்று. You've got to forfeit your rights. உங்களுடைய உரிமைகளை பறிகொடுக்கவே நீங்கள் அங்கே போகிறீர்கள். Oh God, have mercy that we will. தேவனே, நாங்கள் அதை செய்யும்படியா எங்கள் மேல் இரக்கமாயிரும். Here some time ago, about 100 years ago, இங்கே சொற்ப காலத்துக்கு முன்னர், சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னர், there was a great Christian lived in the southwest United States. தென்மேற்கு ஐக்கிய நாடுகளில் ஒரு மகத்தான கிறிஸ்தவ மனிதன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். His name was Daniel Curry. அவனுடைய பெயர் டேனியல் கரி என்பதாகும். A wonderful man, a godly man, a sainted man, a real Christian. அவன் ஒரு அற்புதமான தெய்வ பயமுள்ள பரிசுத்தவானான ஒரு மனிதன், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தான். A man that everybody thought so much of. Such a wonderful person. அவன் எல்லாராலும் அற்புதமாய் நினைக்கப்படுகிறவனும் அவ்வளவு அருமையான ஒரு நபருமாயிருந்தான். And the story goes that he died or went into a trance. அந்த கதை இந்த விதமாக கூறப்படுகிறது, அதாவது அவன் மரித்து போனான் அல்லது ஞான திருஷ்டி அடைந்தான்.
And he said if he went up to heaven, of course, when he died. அதில் அவன் பரலோகம் மட்டுமாய் சென்றானாம். மரித்தபோது நிச்சயமாக சென்றான். And when he got to the pearly gates, the caretaker come to the door, said, "Who are you?" அவன் அந்த பவளத்தினால் செய்யப்பட்ட கதவண்டை வந்தபோது அந்த காவல் காப்போன் கதவண்டை வந்து நீர் யார் என்று கேட்டான். He said, "I'm the evangelist Daniel Curry. I've won thousands of souls to Christ." அதற்கு அவன், நான் ஒரு சுவிசேஷகன், டேனியல் கரி என்னுடைய பெயர், நான் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஜெயித்திருக்கிறேன் என்றான். And I want to come in this morning. My life's journey is ended on earth. I have no place to go now. இன்று காலையில் உள்ளே வர விரும்புகிறேன். என்னுடைய ஜீவிய யாத்திரை முடிந்து விட்டது. எனக்கு போவதற்கு ஒரு இடமும் இல்லை என்றானாம். That's why it's coming to you some morning, sinner. ஆவியே, என்றோ ஒரு காலையில் அந்த விதமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. That's why it's coming to you, backslider. பின்வாங்கி போனவனே, அந்த விதமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. It's the way it's coming to you is grieve the Holy Spirit away from them. அந்த விதமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. அது பரிசுத்த ஆவியானவரை அவைகளிலிருந்து துக்கப்படுத்தி கொண்டு போய்விட்டது. Not be gentle and tender anymore. இனி ஒருபோதும் சாதுவாயும் மென்மையாயும் இல்லாததினால் விலகிவிட்டார். You haven't cried for years. வருஷங்களாக நீங்கள் அழுவதே இல்லை. You haven't blushed right on the wind. All modesty is gone from you. Sure. வெட்கப்பட்டு உங்கள் முகம் சிவந்ததில்லை. எப்பொழுது அப்படி பார்த்தேன் என்று எனக்கு தெரியாது. உங்களிடத்திலிருந்து எல்லா கண்ணியமும் உங்களிடத்திலிருந்து போய்விட்டது நிச்சயமாக. But it's going to come to your door one of these mornings. ஆனால் இந்த ஒவ்வொரு காலையில் அது உங்களுடைய கதவண்டை வரப்போகின்றது. And as the gentle Holy Spirit comes and knocks, why don't you just let him in? சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் வந்து தட்டுகையில் நீங்கள் ஏன் அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது? So when Daniel Curry come there to the gate, they went and said, "We'll see if you got your name here." அப்படியாக டேனியல் கரி அங்கே வாசலண்டை வந்து கூறின போது அவர்கள் உள்ளே போய் அவனுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார் என்று கூறினார்கள். They looked all around, they couldn't find any name. அவர் எல்லாம் சுற்றி பார்த்து எந்த பெயரும் அங்கு காண முடியவில்லை. Said, "No, there's no Daniel Curry here." இல்லை, அங்கே எந்த டேனியல் கரியும் இல்லை என்று கூறினார்கள். Oh, he said, "Surely." Said, "I'm an evangelist." அவர், ஓ, நிச்சயமாக அங்கே இருக்க வேண்டும், நான் ஒரு சுவிசேஷகன். He said, "I've won souls to Christ." நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஜெயித்திருக்கிறேன். Said, "I've tried to do the thing that's right." நான் சரியான காரியம் எதுவோ அதையே செய்ய முயற்சித்தேன் என்றாராம். The caretaker said, "Sir, I'm sorry to tell you, but there's no Daniel Curry here." அந்த பொறுப்பாளி, ஐயா, உங்களிடம் இதை நான் கூற வருந்துகிறேன், ஆனால் இங்கே எந்த டேனியல் கரியும் இல்லை. Said, "I'll tell you what you might do." நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். Said, "We have no right here to take your case." உங்களுடைய காரியத்தை எடுத்து பேசுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. He said, "But do you want to appeal your case?" ஆனால் உங்களுடைய காரியத்தை மீண்டும் எடுத்து பேச விரும்புகிறீர்களா? You can appeal it to the white throne judgment if you want to. நீங்கள் விரும்பினால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் பரிசீலனை செய்யலாம். But said, "We have no mercy here for you at all, because we don't have you here. There's no mercy for you." ஆனால் இந்த இடத்திலே உங்களுக்கு இரக்கம் என்பதே கிடையாது, ஏனென்றால் உங்களுடைய பெயர் இங்கே இல்லை. Said, "Do you want to appeal your case?" உங்களுடைய காரியத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரா என்றார். He said, "Sir, what more can I do but appeal my case?" அதற்கு டேனியல் கரி, ஐயா, மறுபரிசீலனை செய்வதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும் என்றார். He said, "Well, then you can go to the white throne judgment and appeal your case there." அந்த பொறுப்பாளன், சரி, அப்படியானால் நீங்கள் வெள்ளை சிங்காசன தண்டை போய் உங்களுடைய காரியத்தை மறுபரிசீலனை செய்து பார்க்கலாம் என்றார். Daniel Curry said that he felt himself going through the space for about an hour. டேனியல் கரி தாம் ஏதோ ஆகாய வழியில் சுமார் அரை மணி நேரமாக போய்க் கொண்டிருப்பது போல் உணர்ந்தாராம். Said he come into a place that got lighter, 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 lighter. பின்னர் அவர் ஒரு ஸ்தலத்தை அடைந்தாராம். அங்கே எடை குறைவாக 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 இருப்பதை உணர்ந்தாராம். Said farther he went, the lighter it got. இன்னும் தொடர்ந்து போய் இன்னும் எடை குறைவதை உணர்ந்தாராம். It was 100 times, thousands of times brighter than the sun ever shone.
சூரியன் பிரகாசிப்பதை காட்டிலும் அங்கே 100 மடங்கு 1000 மடங்கு பிரகாசமாயும் இருப்பதாக உணர்ந்தாராம். And said he was trembling, trembling. அவர் நடுங்கிக் கொண்டிருந்ததாக கூறினார். And said when he got in the middle of that light, he heard a voice say, "Was you perfect on earth?" மீண்டும் அந்த வெளிச்சத்தின் மத்தியில் அவர் சென்றபோது, நீ பூமியின் மேல் இருந்தபோது பரிபூர்ணமாயிருந்தீரா என்று சத்தம் பேச கேட்டார். Just come out of the light. ஒரு வெளிச்சத்திலிருந்து வெளியே வந்தேன். He said, "No, I wasn't perfect." Got trembling. அவர் இல்லை, நான் பரிபூர்ணமாய் இல்லை என்று கூறி நடுங்க துவங்கினார். Said, "Did you always play honest with everybody?" நீர் எல்லாரோடும் உத்தமமாய் இருந்தீரா என்றது. Said, "No." Said a few things come to my mind that I wasn't just exactly honest about. அவர் இல்லை என்றாராம். ஒரு சில காரியங்கள் என் நினைவிற்கு வந்தது, நான் சரியாக அப்படி உத்தமமாய் இல்லை என்றாராம். Said, "No, I guess I wasn't honest." இல்லை, நான் உத்தமமாய் இல்லை என யூகிக்கிறேன். Said, "Did you tell the truth in every case in your life?" உன்னுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீ உண்மையை கூறினாயா என்றது. Said, "No, I remember some things I told that wasn't shady. It was shady." அவர் இல்லை, நான் கூறின சில காரியங்கள் நேர்மையற்றது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. I never was truthful just exactly. நான் ஒருபோதும் சரியாக அப்படியே உண்மையாய் இருந்ததில்லை என்றாராம். Said, "Then did you ever take anything that did not belong to you?" அதற்கு, அப்படியானால் நீர் உமக்கு சொந்தமில்லாத எதையாவது நீர் எடுத்ததுண்டா? Anything? Money? Anything else that didn't belong to you? எந்த காரியமாயிருந்தாலும், பணமோ உமக்கு சொந்தமில்லாத எதையாவது நீர் எடுத்ததுண்டா என்றது. Said he thought on earth that he was pretty good, but he was condemned. அவர் சொன்னார், நான் பூமியில் இருக்கும்போது மிகவும் நல்லவனாக இருந்ததாக கருதினேன், ஆனால் நானோ குற்றப்படுத்தப்பட்டேன் என்றார். Said, "No, I've took things that didn't belong to me." அதற்கு அவர், இல்லை, எனக்கு சொந்தமில்லாதவைகளை நான் எடுத்துக்கொண்டேன் என்றாராம். He said, "Then you wasn't perfect." அதற்கு, அப்படியானால் நீ பரிபூர்ணமாய் இல்லை என்றது. He said, "No, I wasn't perfect." அதற்கு அவர், இல்லை, நான் பரிபூர்ணமாய் இல்லை என்றாராம். Said he was looking any minute for the blast to come from that great light from where the dove rested. Condemned. புறா அமர்ந்திருந்த இடத்திலிருந்து, அந்த மகத்தான வெளிச்சத்திலிருந்து, நீ குற்றவாளியாக தீர்க்கப்பட்டாய் என்ற அறிவிப்பு எந்த நிமிஷத்திலும் வரும்படியாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். So just then he heard a voice behind him that was sweeter than any mother's voice he'd ever heard. சரியாக அந்த நேரத்திலே அவருக்கு பின்னாக ஒரு சத்தம் பேச அவர் கேட்டாராம். அது எந்த ஒரு தாயினுடைய சத்தத்தை காட்டிலும் மிகவும் இனிமையாக இருந்தது. இம்மட்டும் அப்படிப்பட்டதொன்றை நான் கேட்டதே கிடையாது என்றார். Said he turned to look. அதை பார்க்கும்படியாக நான் திரும்பினேன் என்றார். And the sweetest face he ever saw, sweeter than any mother's face, is standing before him. இதுவரை நான் கண்டிராத மிக இனிமையான முகம், எந்த தாயினுடைய முகத்தை காட்டிலும் இனிமையான முகம் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. Instead he said, "Father." Daniel Curry stood for me down on earth. அங்கே நின்று கொண்டிருந்த அவர், பிதாவே, டேனியல் கரி கீழே பூமியின் மேல் எனக்காக நின்றான். It's true he wasn't perfect, but he stood for me. அவன் பரிபூர்ணமாய் இல்லாதது உண்மைதான், ஆனால் அவன் எனக்காக நின்றான். He stood for me on earth, now I'm going to stand for him in heaven. பூமியின் மேல் அவன் எனக்காக நின்றான், இப்பொழுது பரலோகத்தில் நான் அவனுக்காக நிற்கப் போகிறேன். Take all of his sins and put them over on my account.
அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்னுடைய கணக்கில் போடுங்கள் என்று கூற கேட்டாராம். Who's going to stand for you that day, brother? If he grieve him away from you today. இன்றைக்கு நீ அவரை தூக்கப்படுத்தி துரத்தி விடுவாயானால் சகோதரனே, அந்த நாளன்று உனக்காக நிற்கப் போகிறவர் யார்? I just can't preach anymore. Let's bow our heads. என்னால் இதற்கு மேல் பிரசங்கிக்க இயலாது. நம்முடைய தலங்களை நாம் வணங்குவோமாக.